ஒரு காலை நேரம் விவசாயிகள்லாம் தங்களோட தோட்டத்துல விளைஞ்ச பொருட்கள ஒரு கவர்ல போட்டு அந்த நிறுவனத்துக்கு எடுத்து வந்திருந்தாங்க. அந்த கவர்லயே அவர் பேரு, எந்த ஊர்லேருந்து வராரு, என்ன பொருள், எவ்வளோ அளவு அவங்ககிட்ட உற்பத்தியில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கு. அந்த பொருட்கள நேரடியா அந்த நிறுவனத்தோட நிறுவனர் வந்து பார்த்து, அதோட தரத்த பரிசோதிச்சு, அதுக்கப்புறம் விவசாயிகிட்ட இருந்து நேரடியா வாங்கிக்குவாரு. இத இந்த நிறுவனம் தொடர்ந்து பல வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் ஈரோடு மாவட்டம் மாமரத்துப்பாளையத்துல இருக்கக்கூடிய சக்தி மசாலா. 1975ஆம் ஆண்டு திரு. துரைசாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம், முதல்ல வந்து சக்தி ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி மஞ்சள மட்டும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அதை மசாலாவாவும் அரைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, மசாலா அரைக்கும்போது, அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து பெரிய காம்படிஷனா இருந்தது. மல்டி லெவல் பிராண்ட் கிடையாது. எந்த உணவா இருந்தாலும் அதற்குரிய மசாலாக்கள நம்ம வீட்டிலேயே அரைச்சுக்கலாம் அப்படின்னு இருந்த அந்த காலத்து பெண்களோட மனநிலை தான் அது. அப்படி இருக்கும் பொழுது, அவங்களோட மசாலால கொஞ்சம் கொஞ்சமா தரத்த உறுதிப்படுத்தி, அதோட பல்வேறு வகையான காம்பினேஷனும் கொண்டு வந்தாங்க. இந்த நிறுவனத்தோட துணை நிறுவனர் திருமதி சாந்தி துரைசாமி அவர்கள் சொல்லும்பொழுது, இந்த மசாலாக்கள் தரமா இருக்கிறதுக்கு அதோட சுவையும், மணமும் ஒரு காரணமா இருக்கு. அதுக்குன்னு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு எந்த மிஷினும் நாங்க உபயோகப்படுத்துறதில்ல. தொடர்ந்து பல விதமான காம்பினேஷன்கள கலந்து, அத வந்து இறுதிப்படுத்தி, அத தான் நம்ம வந்து மக்களுக்கு மசாலாவா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி 300 சதுர அடியில ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட்டோட தொடங்கப்பட்ட கம்பெனி, இன்னைக்கு 1000 தொழிலாளர்களோட ரூ. 330,00,00,000 டர்ன் ஓவரோட இயங்கிட்டு இருக்காங்க. ஆண்டொன்றுக்கு 36,000 டன் விவசாய விளைபொருட்கள இவங்க நிறுவனம் வந்து விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல மசாலா மட்டும் பண்ணிட்டு இருந்த நிறுவனம், இன்னைக்கு வந்து அது பல்வேறு பொருட்கள உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பளம், எண்ணெய், ஊறுகாய் இது போன்ற பொருட்கள உற்பத்தி பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியா மட்டும் இல்லாம, உலக அளவுல பல நாடுகள்ல இவங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க. நிறுவனத்தோட வருவாயில 20% வந்து ஏற்றுமதியில மட்டுமே இவங்க ஈட்டுறாங்க. இந்த நிறுவனம் தங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா சொல்றது என்னன்னா, எளிமையான முறையில சமைக்கிறது எப்படிங்கிற அந்த யுக்திய மக்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான் எங்களோட வெற்றிக்கு ஒரு முதல் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.